வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மெண்டலிங்கிற ப்ரீ ரெஃபரன்ஸ் மேனேஜர் சாஃப்ட்வேரு. இது வந்து நம்ம எதில் அக்சஸ் பண்ணலான்னா www.mendeley.com சைட்டில் போனால் நீங்கள் வந்து டவுன்லோடு கிளிக் பண்ணால் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து விண்டோஸ் வெர்ஷன் இருக்குது, மேக் ஓஎஸ் வெர்ஷன் இருக்குது, டெஸ்க்டாப் லினக்ஸ் டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்குது. ஸோ யார் எந்த ஓஎஸ் வச்சுருக்கோ தகுந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணி வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து லாகின் அண்டு பாஸ்வேர்ட் மஸ்ட் தேவைப்படும். இதில் வந்து அக்கௌண்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சைன்இன்னை க்ரியேட் பண்ணோடனே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு அப்புறம் கண்ணி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா உங்கள் ஐடி க்ரியேட் ஆகிடும். ஒரு லெஸ் தென் 1 மினிட்ல அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ண டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும், கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். இதுதான் மெண்டல் டெஸ்க்டாப் எடிஷனோட சாஃப்ட்வேர். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபைல் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் ஃபைலுங்கிற வந்து எப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைலையோ இல்லை ஒரு வேர்ட் ஃபைலையோ ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து மெட்டடாட்டா ஃபைல்ஸ் ஆத்தர், டைட்டில், வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர் எல்லாமே ஆட் பண்ணிக்கும். ஒரு ஃபோல்டரில் உள்ள வந்து ஒரு 5 பிடிஎஃப் பேப்பர் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபோல்டரை ஆட் பண்ணிக்கும். இது வாட்ச் ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம வாட்ச் ஃபோல்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் பிடிஎஃப் பேப்பர் ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம லைப்ரரியில் வந்து வந்துடும். இது வந்து என்ட்ரி வந்து மேனுவலாக போகிறது. டைப் ஆஃப் இது வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கணும், என்ன ஜேர்னலாக புக்கான்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜேர்னல் டைட்டிலு, ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம்னா கலாம் கமா அப்துல் அந்த மாதிரி அடிக்கணும். ஜேர்னல் பேர் அடிக்கணும், எந்த வருஷம் பப்ளிஷ் ஆகிருக்குது ஆர்டிக்கலு, எந்த வால்யூமில் வந்துருக்குது, இஷ்யூ, பேஜஸ்ஸு, இந்த மாதிரி என்ட்ரு பண்ணுறது தான் வந்து மேனுவல் என்ட்ரி. இப்போ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேப்பர் வந்து சயின்ஸ் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் அந்த பேப்பரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே வச்சோம்னா அதுலேயே வந்து எல்லா ஃபீல்டும் அதே எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபீல்டும் அதே எடுத்துக்கும் அந்த பேப்பர். ஏன்னா அதில் ஆல்ரெடி மெட்டடாட்டா ஸ்டோர் ஆகிருக்குது. அதனால் மேனுவல் என்ட்ரி போட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஜேர்னல் பேர், ஆத்தர் பேர் எல்லாமே வந்துடும். அப்ஸ்ட்ராக்டு, யூஆர்எல், ஐஎஸ்எஸ்என் எல்லாமே வந்துடும் நமக்கு. இது வந்து ஒரு சிங்கிள் பேப்பராக அப்லோட் பண்ணுறது. இன்கேஸ் நம்ம ஒரு ஃபோல்டராக அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டோ செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த ஃபோல்டர் அப்படியே வந்து இங்கே வந்து அப்லோட் ஆகிடும். அந்த ஃபோல்டரில் எத்தனை பேப்பர் இருக்குதோ 5 பேப்பர் 10 பேப்பரோ அந்த 10 பேப்பர் லிஸ்டிங் வந்துடும். இது ஆட் ஃபோல்டர். இந்த வாட்ச் ஃபோல்டர் அதேமாதிரி நம்ம பர்டிகுலர் ஃபோல்டர் நம்ம வாட்ச் ஃபோல்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அந்த ஃபோல்டரில் பேப்பரை போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே வந்து எடுத்துக்கும். இம்போர்ட்டுங்கிறது வந்து நம்ம வந்து மற்ற சாஃப்ட்வேர்லேருந்து வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்கோப்பஸில் இல்லை வெப் ஆஃப் சயின்ஸில் இல்லை எப்ஸ்கோ அந்த மாதிரி வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ரிஸ் ஃபார்மேட், ஆர்ஐஎஸ் ஃபார்மேட் கொடுக்கும். அந்த ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இது ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டாவோ இல்லை வந்து இம்போர்ட் அந்த போய் லொக்கேஷன் கொடுத்தாவோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதேமாரி என்நோடுங்கிற ஒரு அதுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பிப்டெக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஷோட்டேரான்னு ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு இருக்குது, லைக் மெண்டலி மாதிரியே இருக்கும். அதில் உள்ள ரெஃபரன்ஸு இதில் இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படி சேர்த்து வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது ஸ்கோப்பஸ் சேர்ந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஸ்கோப்பஸ் சேர்ந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு அதுலேருந்து டவுன்லோட் பண்ண பேப்பர் எல்லாமே இந்த இதில் வந்துச்சு. உங்களுக்கு ஜேர்னல், வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர் எல்லாமே இதில் வந்துடுது உங்களுக்கு. அதுமாதிரி இது வந்துடுது உங்களுக்கு, இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இன்னொன்று என்ன செய்கிறோன்னா, நம்ம வந்து இப்போ இது வந்து பிப்ளியோகிராஃபி ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம். இப்போ ரிஸ் ஃபார்மேட் இருக்குது. ரிஸ் ஃபார்மேட்டும் அதேமாரி அது ட்ராக் பண்ணி அலோவ் பண்ணுறோம். அதேமாதிரி ரிஸ் ஃபார்மேட் நமக்கு இதில் வந்துருச்சு நமக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பேப்பருக்கு வச்சிங்களா, அதோட வெப்சைட் நான் போயிருக்கேன். வெப்சைட் போயிட்டு அதுலேருந்து வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சைட்டேஷன் இருக்குல்ல, டவுன்லோட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சைட்டேஷன் வந்து சைட்டேஷன் மட்டும் சைட்டேஷன் ரெஃபரன்ஸ்னால் கீழே ரெஃபரன்ஸையும் சேர்த்து நமக்கு கொடுக்கும். அது தேவையில்லை நமக்கு. ஒன்லி சைட்டேஷன் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து என்நோட்டுக்குன்னா அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குது. மெண்டலிக்குனா தனியாக பிப் ஃபார்மேட் இருக்குது.
அந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலாக மென்டலி பண்ணிக்கலாம். இப்போ ரிஸ்க் ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம். ரிஸ்க் ஃபார்மேட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எப்படி இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும் பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக இப்போ அப்லோட் பண்ணுறேன் அந்த பேப்பரை. ஸோ அந்த பேப்பர் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஆனால் நமக்கு அந்த பேப்பர் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல் டெக்ஸ்ட் கிடைக்கல நமக்கு. ஸோ என்ன செய்யணும், இந்த ஃபைலில் போய் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேப்பர் நமக்கு வந்துருச்சு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன். இது எப்படி ஒவ்வொரு இதை இம்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷனு. அப்புறம் மேனுவலாக எப்படி வந்து ஒரு பேப்பரை என்ட்ரி பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டைட்டில் கொடுக்குறோம். டைட்டில் வந்து ஜாவா இன்ட்ரொடக்ஷன் அப்படி டைப் பண்ணுறோம். ஜாவா இன்ட்ரொடக்ஷன். அப்புறம் வந்து ஆத்தர் வந்து கொடுக்குறோம். இப்போ ஜான் ஸ்மித்னா ஸ்மித் வந்து செகண்ட் நேம் செகண்ட் நேம் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் வந்து செகண்ட் நேம் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து செகண்டாக வரும், ஜான். அப்புறம் அதேமாரி ஜேம்ஸு செகண்ட் நேமு. லாரன்ஸுங்கிறது வந்து ஃபஸ்ட் நேம் வந்து செகண்டாக கொடுக்குறோம். இப்படிமாரி எத்தனை ஆத்தர் நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஆத்தர் நிறையா கொடுக்கலாம். இப்போ வந்து ஜேர்னல் வந்து ஜேர்னல் ஆஃப் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஒரு ஜேர்னல் பேர். இந்த மாதிரி நமக்கு டைம் ஆகும். நீங்கள் வந்து அப்படியே ரிஸ்க் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி செஞ்சீங்கன்னா சிங்கிள்னா ஓகே. நம்ம ஒரு 100 பேப்பர் 200 ரெஃபரன்ஸ் இருந்தால் எப்படின்னா வந்து ரிஸ்க் ஃபார்மேட் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வால்யூம் கொடுக்குறோம், மிஷின் நம்பர் கொடுக்குறோம், பேஜ் நம்பர், அப்ஸ்ட்ராக்ட் தான் காப்பி பண்ணி கொடுப்போம். டேக்லாம் என்ன டேக், கீவேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் நாளைக்கு நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறது என்ன பேப்பர்னு பார்க்கறதுக்கு டேக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கீவேர்ட்ஸ் URL இந்த மாதிரி கொடுத்து பேப்பர்ஸ்னால் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஆட் பண்ண பேப்பர் இங்கே வந்துருச்சு. இது இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம மார்க்கஸ் ரீடுன்னு சொல்லுவோம். நம்ம க்ரீன் கலர் ஒரு பேப்பர் படிச்சுட்டு அது க்ரீன் கலர் போடனா அது மார்க்கஸ் ரீடுன்னு அர்த்தம். அது இப்போ ஒரு பர்டிகுலர் பேப்பர் இம்பார்ட்டன்னா அதை வந்து இந்த எல்லோ கலரில் கிளிக் பண்ணோம்னா அது வந்து ஃபேவரேட்னு அர்த்தம். இப்போ எப்படி நம்ம வெப்சைட்டில் ஃபேவரேட் போகிற மாதிரி ஃபேவரேட் பேப்பர்னு அர்த்தம். இதில் வந்து ஆல்ரெடி 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தா க்ரியேட் ஃபோல்டர் கொடுத்து லாங்குவேஜஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணால் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கலாம். எவ்வளோ ஃபோல்டரும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து பேப்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவாங்கிற வந்து இதுக்குள்ளே ஜாவான்னு பேப்பர் இருக்குன்னா ஜாவாக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பேப்பரை. இப்போ இந்த பிடிஎஃப் பேப்பர் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஓப்பன் பண்ண டபுள் கிளிக் பண்ணால் வந்து பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ்லாம் எப்படி வந்து முக்கியமானதெல்லாம் ஹைலைட் பண்ண வச்சுக்கோங்களேன். அது எப்படி பார்க்கலாம். இப்போ வந்து நோட் பண்ணுறதா இருந்தால் நோட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு பேராகிராஃபில் வந்து நம்ம நோட்டுன்னு கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து நோட்டுன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல சும்மா ஒரு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். நீங்கள் இம்பார்ட்டன் அந்த மாதிரி எது கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுத்தா வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல டெஸ்ட்னு வந்துடும். ஒரு பர்டிகுலர் லைனை ஹைலைட் பண்ணிட்டோம்னா இந்த லைன் இம்பார்ட்டனாக இந்த லைனை ஹைலைட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ கலர் மாறணும்னா இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறதா இது எல்லோ கலராக எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஸ்கொயராக பண்ணுறதா இருந்தால் அப்படி நம்ம ஸ்கொயராக ஹைலைட் பண்ணிக்கலாம். இது ஹைலைட் பண்ணுற ஆப்ஷன். இது கலர் மாற்றிக்கிறது. ஸோ அது இல்லாமல் நம்ம நோட்ஸில் போய்ட்டு இங்கேயும் நம்ம வந்து நோட்ஸ் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன நோட்ஸோ அந்த நோட்ஸ் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம போட்ட நோட்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ப்ளஸ் நோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், மற்றவங்களும் பார்த்துப்பாங்க. இது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் ப்ரைவேட்டாக குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், பேப்பர் மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம அந்த பேப்பரில் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எடிட்டில் பண்ணோம்னா அன்டூ பண்ணலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம், பேப்பர்ஸை கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, ஆல் பேப்பர் செலக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வியூவில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சைட்டேஷன் சைட் இந்த டேபிள் வந்து இருக்குல்ல உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த டேபிள் வந்து எப்படி காட்டணும்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இது வந்து டேபிளாக காட்டுது. சைட்டேஷன் சைடில் காட்டும் உங்களுக்கு. அது சைட்டேஷன் சைடில் நீங்கள் செலக்ட் பண்ணாமல் அந்த மாதிரி ஐடிபி சைடில் காட்டும். ஸோ நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் வரும் தெரிஞ்சிக்கலாம். நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம். டேபிளாக பண்ணிக்கலாம். சைட்டேஷன் ஸ்டைல் மாற்றுறதா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். டூல் பார் லேஅவுட்டில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இன்வைட் கொலிக்கு இது இன்வைட் பண்ணலாம். வெப் இம்போர்ட்டருங்கிறது வந்து நம்ம கூகுள் ஸ்காலர் சர்ச் பண்ணிவிட்டு அங்கே வரதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும் உங்களுக்கு. வேர்ட் பிளக்கின் வந்து அதில் இன்ஸ்டால் ஆகிருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர்லாம் டைப் பண்ணோம்னா எப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த வரதில் பார்க்கலாம். டூப்ளிகேட் பேப்பர் தான் செக் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. செக் ஃபார் டூப்ளிகேட், நோ டூப்ளிகேட் ஃபவுண்டுன்னு சொல்லி ஒரே பேப்பர் 2 டைம்ஸ் இருந்தால் அது செக் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இது நம்ம வந்து இப்போ பேப்பர்லாம் அப்லோட் பண்ணி முடித்தோடனே
எப்படி ரெஃபரன்ஸ் கொடுறோம்னு சொல்லிட்டு வேர்டுக்கு போகிறோம். இப்போ என்ன செய்கிறோன்னா, இப்போ வந்து டெஸ்ட்டுன்னு வந்து ஒரு இது இருக்குது. டெஸ்ட்டுன்னு ஒரு இது கொடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு எப்படி கொடுக்குறோன்னா, இன்சர்ட் சைட்டேஷன் போயிட்டு நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். இந்த பேப்பரை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்புறம் இன்னொரு பேப்பர் வச்சுக்கோங்களேன், இந்த பேப்பரை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 பேர்னால் 3 இது கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இப்போ 3 பேர் கொடுத்தா 3 இது சைட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அடுத்து திரும்ப வந்து டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துட்டு ஒரு திரும்ப ஒரு சைட்டேஷன் கொடுக்குறப்போ வந்து இன்சைட் சைட்டேஷன் போயிட்டு திரும்ப ஒரு பேப்பர் கொடுக்குறோம் நம்ம. இந்த மாதிரி நம்ம வந்து சைட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்டைல் கொடுத்தோன்னே இங்கே மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஐடிபினா நம்பர் வந்துடும் உங்களுக்கு. அதே வந்து உங்களுக்கு இதுனா ஆத்தர் பேர் இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 கொடுத்தோடனே நம்ம எப்படி வந்து ரெஃபரன்ஸை இம்போர்ட் பண்ணுறதுன்னா, ரெஃபரன்ஸுன்னு டைப் பண்ணிவிட்டு இன்சர்ட் பிப்ளியோகிராஃபி இருக்குல்ல, இன்சர்ட் பிப்ளியோகிராஃபி கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அல்ஃபபெட்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும், ஆத்தரைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அந்த ஏஎஸ்சியாக இருக்குது. நம்ம வந்து நான் ஏபிஐனா ஏபிஐ செலக்ட் பண்ணி ஏபிஐ ஸ்டைல் வந்துடும் நமக்கு. ஸ்டைல் மாற்றிக்கலாம், நம்ம எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம புதுசாக ஒரு ஸ்டைல் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், மோர் ஸ்டைல் போயிட்டு வேறு ஸ்டைல் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏசிஎஸ்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. சர்ச் பண்ணோம்னா ஏசிஎஸ் அப்டேட், ஏசிஎஸ் கேட்டலிஸ், ஏசி கெமிக்கல் பள்ளி ஒரு ஜேர்னல் ஸ்டைல் இருக்குது. அதை இன்ஸ்டால் கொடுத்தோன்னே அது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ யூசி ஸ்டைல் கொடுத்தோன்னே இப்போ இந்த ஏசிஎஸ் ஸ்டைல் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ நம்ம போய்ட்டு இப்போ ஏசிஎஸ் ஸ்டைல் மாற்றணும்னா இந்த மாதிரி ஏசிஎஸ் ஸ்டைல் மாறுது. நம்ம வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து எந்த ஸ்டைல் வேணாலும் மாற்றிக்கலாம். இதான் ஒரு மெண்டலியோட அட்வான்டேஜ் உங்களுக்கு. எவ்வளோ எந்த ஸ்டைல் வேணாலும் ஒரு பேப்பர் வந்து வேரியஸ் பப்ளிஷ்க்கு அனுப்புவோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரே ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும் போது ஒவ்வொரு ஸ்டைலாக மேனுவலாக பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு. இப்போ இது வந்து பார்த்து வந்து டெஸ்க்டாப் எடிஷன் பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வெப் எடிஷன் பார்ப்போம். எப்படி பேப்பரை சிங்கிளைஸ் பண்ணி கொஞ்சம் அட்வான்டேஜ் இதெல்லாம் அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு கீழே பதிவு பண்ணுங்கள். அதை பார்த்து நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.